இது என்ன மாயம் படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவர் நடிகை கீர்த்தி சுரேஷ். சிவகார்த்திகேயனுடன் ரஜினி முருகன், ரெமோ உள்ளிட்ட படங்களில் நடித்ததன் மூலமாக பிரபலமானார். பிறகு விஜயுடன் பைரவா, சர்க்கார் உள்ளிட்ட படங்களில் நடித்தார். இதன் வாயிலாக தமிழ் சினிமாவின் முன்னணி நாயகி எனும் இடத்தை அடைந்தார். தெலுங்கு சினிமாவில் மகாநதி படத்தில் பழம்பெரும் நடிகை சாவித்ரி கதாபாத்திரத்தை ஏற்று நடித்ததன் மூலமாக தேசிய விருது வாங்கினார். தமிழ், தெலுங்கு மட்டுமின்றி மலையாளம், ஹிந்தி படங்களிலும் கீர்த்தி சுரேஷ் நடிக்க தொடங்கினார். தமிழில் ஹிட்டடித்த தெரி படத்தின் ஹிந்தி ரீமேக்கான பேபி ஜான் படத்தில் வருண் தவானிற்கு ஜோடியாக நடித்திருக்கிறார் கீர்த்தி சுரேஷ். தமிழில் சமந்தா நடித்த கேரக்டரில் ஹிந்தியில் கீர்த்தி சுரேஷ் நடித்திருக்கிறார். இந்த படத்தின் ப்ரமோஷன் வேலைகளில் கீர்த்தி சுரேஷ் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் கீர்த்தி சுரேஷ் அவரின் நீண்டகால நண்பரை திருமணம் செய்ய போகிறார் என்ற செய்தி இணையத்தில் வந்து கொண்டிருந்தது. இது பற்றி கீர்த்தி சுரேஷ் இன்று தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை போட்டுள்ளார். இதில் இவர் 15 ஆண்டுகளை கடந்துவிட்டும் எப்போதும் தொடரும் என தெரிவித்து காதலர் ஆண்டனி பெயரையும் குறிப்பிட்டுள்ளார். இவரது இந்த பதிவுக்கு நடிகை த்ரிஷா மற்றும் மலையாள நடிகர் டொவினோ தாமஸ் உட்பட பலரும் தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர்.